ஹாய்ங்க. ஹாப்பி கார்டனிங். இன்னைக்கு வந்து மணத்தக்காளி பறிக்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இந்த மணத்தக்காளி வந்து என்னென்னா ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து டைஃபாய்டு ஃபீவர் வந்தவங்களுக்கு வந்து குடல்லாம் வந்து ரொம்பவே புண்ணாயிட்ருக்குங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த மணத்தக்காளிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ரெமிடியாக இருக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வாயில் வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை நம்ம ஒரு பெரியவங்களுக்கோ வந்து என்ன புண்ணு வரும். ஸோ அந்த மாதிரி டயத்துலையும் இது என்ன பண்ணலாம்னா, அந்த இலைய எடுத்து அந்த சாரோட அப்படியே மென்று சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து கூட்டு, பொரியல் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வாய்ப்புண்ணும் சரியாகும். இது வந்து வளர்க்குறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. நல்ல தண்ணி இருக்கணும், வாட்ரு வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதில் வந்து ஒரு பழம் மாதிரி பழுக்கும், ஒரு பிளாக் பர்பிள் கலரில் நாவல் பழம் இருக்கும்ல, அந்த மாதிரி கலரில் இருக்கும். அதை எடுத்து இந்த சீட் எடுத்து நீங்கள் போட்டு விட்டாவே சூப்பராக கார்டனில் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.